ஓகே ஓகே. ஹாரிஸ் சுல்தான் வணக்கம். ஹாரிஸ் சுல்தான், நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகப்படுத்தக்கூடிய காரியத்தில் மற்ற ஸ்டேட் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணலாங்கன்னு தெரியல. நமக்கு இந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஜெயலலிதா மேடம் இருந்தபோது அவங்க வந்து ஒவ்வொரு பில்டிங் பிளானோடவும் சேர்த்து இந்த வந்து என்னது நிலத்தடி நீர்மட்டத்தை மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்போவும் கூட தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா லோக்கல் பாடியிலையும் அதுக்கு ஒரு ஃபீஸ் வாங்குறாங்க. அப்படி அதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சென்னை மாநகராட்சி என்ன பண்ணாங்கன்னா, பெரிய சென்னையில் இருக்கக்கூடிய கட்டிடங்களில் இருக்கக்கூடிய மொட்டை மாடியில் வரக்கூடிய தண்ணியை வந்து அதை கொண்டு வந்து நிலத்தடி நீருக்கு இது பண்ணுறதுக்கெல்லாம் கூட பிளான் பண்ணாங்க. அது எந்த அளவில் இருக்குன்னு தெரியல. இதெல்லாம் அரசாங்கம் செய்ய வேண்டிய தேவை இருக்குது, அவங்களுக்கு கடமை பொறுப்பு இருக்குது. ஏன்னா தண்ணி இல்லைன்னா ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டியது அரசு தான் கொடுக்கணும். ஆனால் இந்த ஒரு விவகாரத்தை பொறுத்தவரை இந்த கிரவுண்ட் வாட்டருக்கு இவங்க டேக்ஸ் போடுறாங்க அப்படிங்கிறது, இது வந்து ஏன் போடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு 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 கொஸ்டின் வந்து அரசாங்கமே கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன பதில் உங்களை மாதிரியான ஆட்கள் கிட்ட, சோஷியல் ஆக்டிவிஸ்ட் கிட்ட? இல்ல, முதல்ல நாம சொல்றது தண்ணீர்ங்கிறது ஒரு உயிர் பொருள். கரெக்ட். அதாவது உயிர்களை பாதுகாக்கக்கூடிய, உயிர்களை வந்து செலுத்திருக்கக்கூடிய, இன்னைக்கு நம்ம இது சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய 8 கோள்கள்ல பூமியில மட்டும் உயிர்கள் வாழ்றதுன்னா அதுக்கு அடிப்படை காரணங்கிறது தண்ணீர் தான். தண்ணி தான். தண்ணீர் இல்லைன்னா இங்க உயிர்களே வந்து ஜீவித்திருக்க முடியாது, உயிர்களே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு இதுதான். சோ அந்த தண்ணீருக்கு உயிர் பொருள் மட்டும் இல்லாம ஒரு நபருக்கு வந்து ஒரு நாளைக்கு 150 லிட்டர் தண்ணீர் தரணுங்கிறது WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய இது. அவன் குடிக்கிறதுக்காகவும், சமைக்கிறதுக்காகவும், அவனுடைய உடம்பை சுத்தப்படுத்திக்கிறதுக்காகவும், உடைகளை சுத்தப்படுத்திக்கிறதுக்காகவும், அவனுடைய சுற்றுப்புறத்தை சுத்தப்படுத்திக்கிறதுக்காகவும் ஒரு நகரத்துல வரக்கூடிய ஒரு மனிதனுக்கு 150 லிட்டர் தண்ணீர் தரப்படணும். அதுவும் வந்து ஒரு தண்ணீர் பற்றாக்குறை காலமா ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு 150 லிட்டர். 150 லிட்டர். ஒருவேளை ஆமா, அது வந்து நகரத்துல வாழக்கூடிய மக்களுக்கு, கிராமங்கள்னா குறையும், 100 லிட்டர் அந்த மாதிரி வரும், குறையும். சோ அப்ப இந்த அளவுல வந்து இப்ப ஒரு பற்றாக்குறையான நேரம் ரொம்ப வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா கூட குறைந்தபட்சம் 135 லிட்டராவது தரப்பட வேண்டும் அப்படிங்கறதா WHO சொல்லக்கூடிய விதி. அதைத்தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு ஏற்றிருக்கு, சென்னை மாநகராட்சி ஏற்றிருக்கு, அதுபடி செயல்படுத்துறோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுக்கு நிறைய செலவாகுது, நாங்க நிறைய வந்து திட்டம் போட வேண்டியிருக்கு, நிறைய ஏரிகளை தூர்வாரி வைக்க வேண்டியிருக்கு, அதை பண்ண வேண்டியிருக்கு, இதை பண்ண வேண்டியிருக்கு, செலவு பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கறதுனால தங்களுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிறதுக்கான வேலைகள் தான் இந்த நிலத்தடிக்கான டாக்ஸ் எல்லாம். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரி ஒவ்வொரு வீடு கட்டினாலும் கம்பல்சரியா மழைநீர் சேகரிப்பு இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் அங்க அனுமதியை கொடுப்பாங்க. ஒரு வீடு கட்டு முடிச்சதுக்கான அத்தாரிட்டிங்கிறது என்னன்னா, அதுல மழைநீர் சேகரிப்பு கம்பல்சரியா இந்த வீட்டுல இருக்குங்கிறது இருந்தா தான் அவங்களுக்கு வந்து சாங்ஷனே பண்ணுவாங்க. அப்படித்தான் இன்னைக்கு சட்டம் சொல்லுது. அப்போ எங்க வீட்டுல இப்ப இருக்கு 1500 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு வச்சிருக்குன்னா, அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய 95% பெய்யக்கூடிய மழை நீர் நான் வந்து இப்ப வந்து எங்களுடைய கிணத்துல சேமிச்சிட்டு இருக்கேன், நிலத்தடி நீரா மாத்திட்டு இருக்கேன். சோ எங்க இதுல பெய்யக்கூடிய மழை நீரை நான் 95% சேமிச்சிட்டு இருக்கும் போது, நான் எதுக்கு அந்த தண்ணி திருப்பி எடுக்கிறதுக்கு நான் மின்சார கட்டணம் செலுத்தி தான் மோட்டர் போட்டு தான் தண்ணி எடுக்கிறேன். திரும்ப நான் எதுக்கு காசு செலவு பண்ணணும்? நான் சேமிக்கக்கூடிய தண்ணிய நான் திரும்ப எடுக்கிறதுக்காக திரும்ப நான் எதுக்கு ஒரு கட்டணம் உங்களுக்கு செலுத்தணும்? சரி, இது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? ஒவ்வொரு வீட்லயும் கம்பல்சரியா நீங்க மழைநீர் சேகரிப்பு வைக்கணும், தண்ணியை சேமிக்கணும்னு சொல்றீங்க. அப்படி ஒரு வழி சொல்லிட்டு, இல்லைன்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்கான அனுமதியே கிடையாது, வீட்டுக்கு ஒரு கம்ப்ளீட் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டோம்னு சொல்றீங்க. அப்படி சொல்ற நீங்க அந்த தண்ணியை சேமிச்சு, நானே கஷ்டப்பட்டு எல்லாம் சேமிச்ச தண்ணியை திரும்ப எடுத்து யூஸ் பண்றதுக்கு எதுக்கு நான் உங்களுக்கு இது செலுத்தணும்? உங்களுக்கு எதுக்கு கட்டணம் செலுத்தணும்? அப்ப நான் என்ன செய்யணும்னா, நான் மழைநீர் சேமிக்க மாட்டேன், சரி நீ வந்து உனக்கு கட்டணம் தேவை அப்படின்னா நான் தண்ணியை இப்ப என்ன ஒன்னும் நாளைக்கு நான் வந்து ஒரு நிலத்தடி நீரை எடுத்து பயன்படுத்துறதுக்கு டாக்ஸ் கட்டதா இருந்தா நான் ஏன் நிலத்தடி நீரை சேமிக்கணும்? செய்யணும். ஏன்னா டாக்ஸ் வாங்குறீங்க நீ. அதாவது விவசாயிகளும் சொல்லுவாங்க இல்லையா, என்னோட 4 ஏக்கர் நிலமும் ரொம்ப ஓப்பனா இருக்குது, இதுல மொத்தமும் வானத்துல இருந்து தான் தண்ணி கொட்டுது, நான் தான் சேகரிக்கிறேன், நான் எதுக்கு தண்ணி கொடுக்கணும், டாக்ஸ் பே பண்ணணும்னு கேட்பாங்க. இல்ல, டாக்ஸ் பே பண்ணணும்னு சொல்றது மட்டும் கிடையாது, அதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து ஒரு பக்கம் என்னன்னா, நான் வந்து டாக்ஸ் பே பண்ணா நான் தண்ணி சேமிக்க மாட்டேன், நான் ஏன் தண்ணி சேமிக்கணும்? நான் டாக்ஸ் பே பண்றேன், நீ தண்ணி சேமிச்சு கொடு எனக்கு. அப்போ புரியுது, தண்ணி சேமிக்கிற வேலையை நீ செய்யி. இல்ல நான் தண்ணி சேமிக்கிறேன்னா அதுக்கு நீ காசு கொடு. இப்ப உதாரணமா நம்ம வந்து மின்சாரத்தை வந்து இப்ப நான் வந்து சூரிய ஒளி இது போட்டு, சூரிய ஒளி மூலமா வந்து சோலார் பேனல் போட்டு நான் வந்து மின்சாரத்தை நீங்க உற்பத்தி பண்ணீங்கன்னா
நான் உற்பத்தி பண்ணேன்னா கவர்மெண்ட் நம்ம மின்சாரத்துறை கொடுக்கும்போது எனக்கு காசு கொடுக்குறாங்க இல்லையா? கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீ என்ன செய்யணும்னா, நான் எங்க வீட்டுல நான் தண்ணி சேமிச்சேன்னா எனக்கு நீ காசு கொடு. காசு கொடுத்துட்டு அப்புறம் நீ டேக்ஸ் வாங்கிக்கோ. சோ அப்பதானே சரியா இருக்கும். தண்ணீரை வந்து நான் மட்டும் ஃப்ரீயா சேமிக்கணும், நீ மட்டும் என்கிட்ட காசு கொடுத்துட்டு தண்ணி எடுத்துக்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சோ இது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, தன்னுடைய கடமைகளில் இருந்து தன்னுடைய பொறுப்பில் இருந்து தட்டி கழிக்கக்கூடிய வேலைகள் தான் ஒன்றிய அரசும் நாளைக்கு மாநில அரசும் செய்யக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகும். அதாவது எங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்ல, நாங்க எதுவும் செய்ய மாட்டோம், எல்லாத்தையும் தனியார் கொடுத்துருவோம். இப்ப சொல்றேன் இல்லையா, பெக்டல் மாதிரி சுயஸ் மாதிரி இதுல நீங்க தண்ணி சேமிக்க தேவையில்லை, நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், நான் உனக்கு 24 மணி நேரம் தண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிற அசூரன்ஸை இன்னைக்கு எப்படி இப்ப கோயம்புத்தூர்லயும் திருப்பூர்லயும் கொடுக்குறாங்களோ அப்ப தமிழ்நாடு முழுவதும் கொடுப்பாங்க. விவசாயிகளுக்கும் சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் தண்ணி சேமிக்க தேவையில்ல, கிணத்துக்கு தேவையில்லை, எல்லாம் தேவையில்ல, நானே தண்ணி கொடுப்பேன், நீ டாக்ஸ் கட்டினா மட்டும் போதும். சோ அப்ப எல்லாமே என்னன்னா தனியார் மயமாகும், தனியார் மட்டுமே முடியும். அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த கட்டணம் இன்னைக்கு இபி பில் ஏறி இன்க்ரீஸா எப்படி நம்ம கட்டிக்கிட்டே இருக்கோமோ அப்படி ஒவ்வொரு இப்ப நிலவரி வீட்டு வரியில இருந்து எல்லாம் இன்க்ரீஸா கட்டிக்கிட்டே இருக்கோமோ நாளைக்கு தண்ணீர் வரியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கோம், நம்ம கட்டிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை தான் ஏற்படும். சோ அதை நோக்கி பயங்கரத்துக்கு தான் இந்த மாதிரியான சட்டங்களை கொண்டு வராங்களே தவிர்த்து வேற எந்த இது இல்லை. தன்னுடைய பொறுப்புகள் இருந்து ஒன்றிய அரசும் மாநில அரசும் தவிர்க்கிறதுக்கான வேலைகள் செய்யறாங்க. அதை கொண்டு என்ன செய்யறாங்கன்னா தனியார் வந்து மயமாகக்கூடியது, தனியார் கம்பெனிகள் தனியார் கார்பரேட்டுகள் வந்து பெரிய லெவல்ல அதானி அம்பானி மாதிரியானவர்கள் குலைக்கிறதுக்காகவும் நம்மளை மாதிரி ஆளுகள்லாம் டாக்ஸ் கட்டியே வந்து போய் சேரணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வரும். ஓகே ஹாரி சுல்தான், கடைசியா ஒரே ஒரு கேள்வி. நீங்க இந்திய அரசாங்கத்தினுடைய கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி வழங்கப்பட வேண்டிய நிதி தான். ஹாரி சுல்தான், நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குது. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி, சரியா, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் படி ஒரு மாநில அரசாங்கத்திற்கு வழங்கப்பட வேண்டிய நிதி தான் இந்த 2000 கோடி ரூபாய்க்கு மேல 2154 கோடியும் எவ்வளவு. இந்த நிதியை கொடுக்காம இந்தியாவில் 3 மாநிலங்களுக்கு கொடுக்காம இருக்கிறாங்க. கேரளாவிற்கு, மேற்கு வங்கத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு. தமிழ்நாடு அரசாங்கம் தான் கோர்ட் போயிருக்கு. நீங்க அது சட்டத்தின்படி கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கல. அதுக்காக அரசாங்கம் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, நீங்க எங்களுடைய எஜுகேஷன் பாலிசிக்கு கீழ் தொடங்கப்பட்ட அந்த பாலிசிக்கு கீழ் தொடங்கப்பட்ட பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸுக்கு வந்து நீங்க இன்னும் சைன் பண்ணல, அதனால நாங்க பணம் கொடுக்க மாட்டோம்னு, பணம் கொடுக்கவே மாட்டோம்ட்டாங்க. பார்லிமெண்டோட எஜுகேஷன் கமிட்டி சொல்லி கூட பணத்தை இப்போ வர கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவங்க கொண்டு வரக்கூடிய இந்த வாட்டர் பாலிசியின் கீழ் நீங்க வந்து இந்த கட்டணம் வசூலிப்பது ஒருவேளை வேற மாநிலங்கள் நடைமுறைப்படுத்திட்டு தமிழ்நாட்டில் மட்டும் படுத்தலை அப்படின்னா வேறு வடிவங்கள்ல இந்த மாநிலத்திற்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்த பின்னாடி உங்களுடைய எல்லா வரி வசூலும் உங்களுக்கு ஒன்றிய அரசுக்கு போயிடுச்சு. குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் உங்களுக்கு மாநில அரசு கையில இருக்கு. தாராளமா என்ன செய்வாங்கன்னா நாங்க தர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க வந்து டெல்லியில எல்லாம் வந்து வாட்டர் மீட்டர் போட்டாச்சு, அங்கெல்லாம் வாட்டர் மீட்டர் போட்டு நீங்க தண்ணி யூஸ் பண்றதுலாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து நிறைய இடத்துல இம்ப்ளிமெண்டேஷன் நடந்துட்டே இருக்கு. இது பல வெளிநாடுகள்லயும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கு. எப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கால அப்படின்னா வாட்டர் மீட்டர் போட்டுட்டு காசு கட்டலைனோட பண்ணிடுவாங்க. எப்படி நம்ம இபி கனெக்ஷன் மாதிரி தான், இபி கனெக்ஷன் நம்ம காசு கட்டலைன்னா உடனே பவர் கட் பண்றானோ அந்த மாதிரி கட் பண்றான். ஒரு இடத்துல என்னாச்சுன்னா சவுத் ஆப்பிரிக்கால ஒரு பயங்கர தீ விபத்து, தண்ணியை திறந்து தண்ணியை இது பண்ணலாம் பார்த்தா கட் பண்ணிட்டாங்க, ஏன்னா காசு கட்டல, அதனால தண்ணி இல்ல. ஸோ ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தண்ணி இல்லாதமையோ இது மாதிரி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் போது கூட நீங்க அந்த தண்ணீர் எடுத்து பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். WHO வந்து டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கும் நிறைய இடங்கள்ல ஏற்கனவே நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலைக்கு இது கொண்டு போய் கொடுக்கும் அப்படிங்கறது நம்ம பார்க்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றதுன்னா, இந்த பாலிசியில வந்து நீங்க சேஞ்ச் கொண்டு வர வரைக்கும் வாய் வார்த்தையில என்ன சொல்லி ப்ரோஜனம் இல்ல. வாட்டர் பாலிசியில நீங்க வந்து தண்ணீர்ங்கிறது ஒரு பொது உரிமை, எல்லாத்துக்குமான சொந்தமானது, அது மனிதனுக்கு மட்டுமல்ல விலங்குகள் இருந்து மரங்கள் இருந்து எல்லாத்துக்கும் சொந்தமானது, அது எல்லாத்துக்கும் பயன்படுத்தப்படணும் அப்படிங்கிற ஒரு பாலிசி சேஞ்சிங் வராம இதற்கான தீர்வு நிச்சயமா இல்லவே இல்லை.